ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினோஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் வறுவல் ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு 1.5 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இதில் இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 2.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு சால்ட், 2.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சிடலாம். நாங்கள் நைட் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பண்ணுறோம். நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம இதில் எந்த ஆயிலுமே சேர்த்துக்கல. இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே தாளித்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 10 பல் பூண்டு தோலோட தட்டி அதை ஆயிலில் சேர்த்துட்டு அதை வறுத்து சிக்கன் மேலே சேர்த்துடலாம். பூண்டை மட்டும் எடுத்து சிக்கன் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ அதே ஆயில்லையே ஒரு 10 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு வறுத்து அந்த காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அதே ஆயில்லையே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் அதையும் வறுத்து சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துட்டு அந்த ஆயிலோடு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் ஆயில் நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பூண்டெல்லாம் லாஸ்ட்டாக வறுத்து சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.